இன்னைக்கு நம்ம பண்ண போறது என்னன்னா நாம மிளகு கருவாட்டு குழம்பு வைக்க போறோம். தக்காளி கருவாட்டு குழம்பு. தக்காளி வச்சு எறா தொக்கு. சொல்லுங்க. மிளகு கருவாட்டு குழம்பு, தக்காளியை வச்சுட்டு எறா குழம்பு. தக்காளி பிரான் தொக்கு. தக்காளி பிரான் தொக்கு. கருவாட்டு குழம்புக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன பண்ண போறோம்னா, நல்லா குட்டி வஞ்சர மீனை சின்ன சின்ன பீஸா போட்டு அழகா கருவாடு எடுத்து வச்சிருக்கோம். இதை ஒரு பேன்ல போட்டு இங்கே சுட தண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, அந்த சுட தண்ணி ஊற்றினோன்னா கொஞ்சம் அது ஃப்ரெஷ் ஆகும். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பேனில் இந்த கருவாட்டை கொட்ட போகிறோம். ஓகேவா? இந்த கருவாட்டுக்கு மேலே இந்த தண்ணியை அப்படியே ஊற்றணும். இது எந்த விதமான பூனையும் எடுக்காம, இன்க்ளூடிங் உங்களையும் சேர்த்து அதை பார்த்துக்கணும். அதான் உங்களுடைய பொறுப்பு. செஃப், ஸ்மெல் எல்லாம் நல்லா தான் இருக்கு. பட் எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ ஹாட் வாட்டர் போட்டிருக்கோம்ல, ரொம்ப நேரம் கொதிச்சு ஹாட் வாட்டர் போட்டிருக்கோம். இதுலயே கருவாடு குக் ஆயிடுச்சுன்னா? கருவாடு குக் ஆயிடும். வெரி குட். ஏன் ரொம்ப நேரம் ஆகும்? கருவாடுன்னா என்ன தெரியுமா? காஞ்சி கருவாடா போனதுன்னுவாங்கல்ல. உங்களை பார்த்து கண்டிப்பா சொல்லல. இதெல்லாம் வச்சுக்காதீங்க. ஸோ இது கருவாடு எப்போதுமே ரொம்ப ட்ரையா இருக்கும். அதை பேக் டு த ஸ்டேஜ் ஃப்ரெஷ் ஆக்கிறதுக்காக இந்த ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே தான். உங்களுக்காக இம்பேக்டான ஒரு ஸ்டூடெண்ட், த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்திருக்கேன் உங்களோட ஷோக்கு. எனக்கு போய் காஞ்ச கருவாடெல்லாம் வச்சு குக் பண்ணுறீங்க. ஏதாவது சிக்கன் பிரியாணி, மட்டன் அப்படி ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சுருக்கலாம். நான் இப்போ பண்ணியிருக்கிறது யார் வராங்களோ அவங்களுக்கு ரிலேட்டபுளாக இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம எபிசோடே பண்ணுறது. நீங்கள் ஆக்சுவலி என்னை அடிக்கடி அது என்ன சுற்றி வளைச்சி எனக்கு கருவாடு சொல்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு பிடிச்சது, நீங்கள் பார்க்குறதுக்கு அழகான ஒரு க்யூட் கேட் மாதிரி இருக்கீங்களா? கேட்டுக்கு என்ன பிடிக்கும்? ஃபிஷ்ஷை விட கருவாடு பிடிக்கும். ஃபிஷ் ஆச்சு ஸ்மெல் வராது ஃப்ரெஷ்ஷாக இருந்தால். கருவாடு எங்கே வச்சாலும் ஸ்மெல் வரும். எலிக்கும் பிடிக்கும். கருவாடு இல்லை, எலிக்கும் பிடிக்கும். நீங்கள் என்ன நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம ஆயில் ஊற்றிருக்கோம் ஃபஸ்ட்டு. இப்போ கொஞ்சமாக கடுகு. என்ன ஆயில் எல்லாம் சொல்லவே இல்லை. இப்போ நம்ம போட்டிருக்கிறது நல்லெண்ணெய். கருவேப்பிலை பணம் போல் போடணும். அப்புறம் பூண்டு. நிறைய நம்ம கருவாட்டு குழம்பு ரெசிபி பண்ணியிருந்தாலும் இந்த கருவாட்டு குழம்பு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது எல்லாத்தையும் விட. என்னென்னா பெப்பரை வச்சு பண்ண போகிறோம். ப்ளஸ் இது ரொம்ப 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 திக்காக பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே. உங்களுக்கு எனி ஹெல்ப்? என்னோட சைடுல இருந்து ஆனியன் சாப் பண்ணி இதில் போட போகிறேன். அதுக்குள்ளே நீங்கள் அந்த கருவாட்டை பத்திரமா பார்த்துக்கணும். ஓகே ஓகே. நீங்கள் சாப் பண்ணியிருக்கீங்களா வீட்டில்? இல்லை. என்ன பண்ணியிருக்கீங்க வீட்டில்? ஒன்றும் இல்லை, ஷூட்டிங் வர்றது, வீட்டுக்கு போய் தூங்குறது, இதுக்கே டைம் சரியா இருக்கு. அதனால செஃப், நீங்க என்னைக்காவது குக் பண்ணும்போது யோசிச்சிருக்கீங்களா? அந்த இன்கிரீடியன்ட் இல்லை, இப்போ நம்ம கருவாடு வச்சு பண்றோம்னா கருவாடுக்கு சம்மந்தப்பட்டு ஏதாவது சாங்ஸ் எல்லாம், மூவி சாங்ஸ் இருக்கா? உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. கருவாட்டு சம்மந்தப்பட்டு என்னென்ன பாட்டு இருக்கு? வாழை மீனுக்கு விலங்கு மீனுக்கு கருவாடு இல்லை. வாழை மீனுக்கு விலங்கு மீனுக்கு கல்யாணம். நெக்ஸ்ட் அது மீன் கருவாடு. என்னையே கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. கருவாடு கருவாடு அது கருப்பாய். உங்களுக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடுங்க, நானும் விட்டுடுறேன். நீங்க சொல்லுங்க ஒரு 4 பாட்டு. எனக்கு தெரியலன்னா உங்ககிட்ட கேக்குறேன். உப்பு கருவாடு ஸ்டார்டிங் இல்லைங்க. இல்ல, இதுதான் ஸ்டார்டிங் இல்லைங்க. லைல லைல லை அதுதாங்க ஸ்டார்டிங். லைல லைல செஃப் பாத்தீங்களா, பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு. பாட்டு சொல்லுங்க அப்பனா. அப்பதான் உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குன்னு நான் பாடுறேன். தெரியல, குக்கிங் தெரியல, எறால பாட்டும் தெரியல. இருங்க, நான் யோசிச்சுட்டு இருக்கேன்ல. நீங்க இப்பதானே கருவாட்டுக்கு வந்திருக்கீங்க. எறா சமைக்கும் போது எறா சாங் வரும். டைம் கொடுக்கணும். அந்த கருவாடு என்ன கருவாடு? ஷோக்கு முன்னாடி தான் சொன்னீங்க. வஞ்சர மீன் கருவாடு. கரெக்ட். எக்ஸாக்ட்லி. செஃப், எனக்கு தெரியாதுன்னு தெரிஞ்சுட்டு நீங்க என்கிட்ட நிறைய क्वेश्चंस கேக்குறீங்க. அப்படி இல்ல, நான் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக. நல்ல மனசோட. கருவாடுக்கு ஏன் கருவாடுன்னு பேர் வந்துச்சு சொல்லுங்க பாப்போம். தெரியல செஃப், நீங்களே சொல்லிடுங்களேன். ஏன்னா அது வெயில்ல கருத்துடுச்சு, அதனால அதுக்கு பேர் கருவாடு. என்னன்னா இந்த வெங்காயத்தை நல்லா குக் பண்ணணும். இந்த வெங்காயம் தான் மேட்ரே. ஸோ இந்த ஸ்டேஜ்ல ஒரு முக்கியமான விஷயத்த ஆட் பண்ண போறோம். என்ன ஆட் பண்ண போறீங்க? எண்ணெய் போல் பெப்பர். ஏன்னா நம்ம மிளகு பேஸ் போய் தான் பண்ண போறோம். இப்போ நம்ம ஆட் பண்ணாதான் அதோடைய டாமினன்ஸ் நல்லாவே இருக்கும். செஃப், என் மூஞ்சி மேலே எண்ணெய் விழுந்துரும்ன்ற ஒரு பயம். பார்த்து செஃப்.
நீ இருக்கிறதே ஒரு 10 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட தான் இருக்கிற, அப்புறம் என்ன ஊந்தி மேலே விழ போகுதுன்னு உனக்கு பயம்லாம் வேற. எதுக்காகவும் ஒரு முன்னெச்சரிக்கை. இது ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். எஸ் அஃப்கோர்ஸ். சரி அந்த ஸ்பூன் எடுமா அங்கேருந்து. ஓகே. ஸோ இப்போ இதில் மட்டும் எப்போதுமே உப்பு கம்மியாக போடணும். ஏன்? ஏன்னா கருவாட்டிலே உப்போட ஊற வச்சிருப்பாங்க. உப்போட ஊற வச்சிருப்பாங்களா? அது ஊற வச்சு வைக்கிறது இல்லைம்மா, காய வைக்கிறது. ஊற வச்சு வைக்கிறது துணியாக துவைக்க போகிறாங்க. அப்புறம் அதை நல்லா கீறிட்டு மஞ்சத்தூள் உப்பு, சில பேர் கருவேப்பிலை சேர்த்துப்பாங்க, அதை போட்டு நல்லா பெரட்டி நல்லா உச்சி வெயில் அடிக்கிறப்ப அதை வச்சாதான் அது நல்லா கருவாடாகும். என்ன அதோடைய ப்ராசஸ்னா ட்ரை ஆகுறது. ஓகேவா? ஏஜிங், ட்ரையிங் எல்லாம் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு தேவையான சில்லி பவுடர். சில்லி பவுடர் இது 1 டேபிள் ஸ்பூனா? ஓகே, சில்லி பவுடர். நெக்ஸ்ட் என்ன போடுவாங்க? இது தெரியலையே. கொரியாண்டர் பவுடர். கொரியாண்டர் பவுடர். கொஞ்சமா குழம்புத்தூள். கொஞ்சமா குழம்புத்தூள். ஸோ சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன்னா இது 1/2 டீஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஓகே. சரி கருவாடை கொடுமா. அப்படியே ஊற்றிட்டா? இப்படி வைங்க. அப்போ உனக்கு என் மேலே கவலை இல்லை. 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூடாதுமா? ஓகே. எங்கள் அம்மா கூட இப்படி தான் திட்டுவாங்க, நீ ஏதாவது சமைக்கிறேன்னு வந்தால் 10 பாத்திரம் யூஸ் பண்ணுற அப்படின்னு. நான் என்ன பண்ணுறேன், சுத்தம் சோறு போடுவேன் இல்லை செஃப்? ஏதோ ஒரு தெய்வமா டக்குன்னு ஒரு டிஷ் பண்ணி ஐயோ சூப்பராக இருக்கு ஏன் பொண்ணா வச்சது அப்படி ஷாக் ஆயிருக்காங்களா வீட்டில்? இல்லை. ஏன்? நான் தான் எதையும் சமைக்கல, எல்லாரும் முன்னாடி ஏன் என்ன இன்சல்ட் பண்றீங்க? முடிச்சிட்டேன். இது போறதுக்கு 2 நாள் ஆகுதேமா. நீ டிஷ்ஷை போட்டு தண்ணி எடுங்க. ஊத்தட்டா? போதுமான்னு பாருங்க செஃப். இன்னும் கொஞ்சோண்டு ஊத்துங்க. போதும். சரி, இது ஆல்ரெடி ரொம்ப ட்ரையா ரொம்ப ஹார்டா இருக்கும். இப்போ இது குக் ஆயிடுச்சு சாஃப்டான்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ஆல்ரெடி ட்ரையா இருக்கும். அண்ட் இது அதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக நம்ம ஹாட் வாட்டர் போட்டோம். அது என்ன ஹாட் வாட்டர் என்ன பண்ணோம்னா அதை ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சாஃப்ட் டெக்ஸ்சருக்கு மாற்றிடும். இப்போ நம்ம கறியில் போட பார்த்து என்ன ஆகும்னா அது நல்லா குக் பண்ணி இதில் இருக்கக்கூடிய சாந்து எல்லாமே அதில் இறங்கிடும். ஓகேவா? ஓகே, டன். நம்ம என்ன பண்ணலான்னா, நான் இன்னொரு டிஷ்ஷில் ப்ரான் பண்ண ஆரம்பிப்பேனா, இந்த கருவாடு குழம்பு இங்கே சிம்பிள் ஆகட்டும். இப்போ கருவாடு இங்கே கொதிக்க போகுது. ஆமாம். ஓகே செஃப், அவ்வளோதானா? ரொம்ப சிம்பிள். என்ன அதுக்குள்ளே முடிச்சிட்டீங்க? எஸ், டன். இது மூலமாக சுண்டுறது மட்டும்தான் வேலை. சிம்மில் வச்சு ரொம்ப நேரம் சுண்ட வைக்கணும் செஃப். எஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஷ் பேர் சொன்னானே, சொல்லுங்க. தக்காளி பிரான் தொக்கு. கொஞ்ச நேரத்தில் என் மைண்ட் பவரை எனக்கே டவுட் பண்ண வச்சுட்டார். இந்த மாதிரி டைமிங்கில் இது கூட சூப்பராக ஒரு டிஷ் போகும். என்ன டிஷ் தெரியுமா? இளநீர் இட்லி. நாட் மெனி பீப்புள் வுட் நோ. என்னது? இளநீரில் இட்லி பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ பேன் ஹீட் ஆகிடுச்சு. ஸ்மெல்லு. இப்போ நம்ம எண்ணெயை ஆட் பண்ணுறோம். நார்மலாக வந்து எண்ணெயை ஆட் பண்ணதுக்கப்புறம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணுவோம். தக்காளிலாம் ஆட் பண்ணுறது லாஸ்ட்டாக தானே பண்ணுவோம். இது கொஞ்சம் ரிவர்ஸ் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி தான் ஆட் பண்ண போகிறோம். அது நல்லா கலர் ஆகணும். அதுக்கப்புறம் தான் வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து ஃபைனலாக ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதுவும் பாதி தக்காளி தான் இப்போ ஆட் பண்ண போகிறோம். மீதி தக்காளி அப்புறமா தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த கருவாடியை மூக்க ரொம்ப டெம்ப் பண்ணிகிட்டே இருக்கு. ஒரு பீஸாவது தாங்கலேன் கொஞ்சம். ஓகே. நான் பூனை இல்லை, பெண். நான் பூனை இல்லை. ஓ ஆமாம், நான் மறந்துட்டேம்மா. எலிக்கு கூட அந்த மாதிரி டெம்ட் ஆகும்ல. வெங்காயத்தை விட ஒரு 5-6 மடங்கு தக்காளி நீங்கள் பெருசாக தான் கட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தக்காளியோட டெக்ஸ்சர் ஒரு பைட் ஆஃப் ப்ரான்லையுமே கிடைக்கும். இப்போ லைட்டாக குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான ஆனியனை ஆட் பண்ணுறோம். சூப்பர் செஃப். மஞ்சள். நம்ம ஹோட்டல்ஸ்லலாம் சமைக்கும் போது அப்படியே ஃபயர் எல்லாம் வரும்ல, நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்க. அந்த கருவாட்டு குழம்பு பண்ணதுக்கே ஃபயர் ஆகி அங்கங்கே டாட்டாக விழுந்துருச்சு. இதில் இது வேற உனக்கு ஆசை. நீங்கள் சூப்பர் செஃப்க்கான ப்ரூஃப் அதெல்லாம். கிச்சனை கொளுத்தி விடுறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துன்னுக்கிறமா. பாராட்டினா கூட அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றீங்க. நீ பாராட்டலமா, பால் ஊத்துற திருதா.
செஃப் ஒரே டைமில் நீங்கள் ரெண்டுமே வந்து சமைக்காதீங்க ப்ளீஸ். அப்புறம் நான் சும்மாவே இருப்பேன்னு மக்கள் நினச்சிக்க மாட்டாங்களா? உண்மைதானம்மா, இதில் என்னம்மா இருக்குது? ஸோ இந்த டிஷ்ஷில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, நம்ம இதில் ஜிஞ்சர் கார்லிக் ரெண்டுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஸ்டார் ஆஃப் த டிஷ் இஸ் ஒன்லி தக்காளி அண்ட் கொஞ்சம் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக வெங்காயம். ஓகே செஃப், ஷோ முடிச்சுட்டு கிளம்பும்போது இதை ஒரு டப்பாவில் மட்டும் எனக்கு கொடுத்து அனுப்பிச்சிருங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் வச்சு சாப்பிட்டு அப்புறமா ரிவ்யூ சொல்கிறேன். நீ இப்பயே சாப்பிட்றம்மா, முடிச்ச உடனே ஷோவில் உனக்கு தான் சாப்பிட வைக்கிறோம். அப்பார்ட் ஃப்ரம் பரவாயில்ல, உங்கள் மனசில் கொஞ்சம் ஈரம் இருக்குது. ஈரமா? எங்கம்மா, ஆயில் தாம்மா இருக்குது, ஒன்றும் ஈரம்லாம் இல்லைம்மா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இதுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ண போகிறோம். சில்லி பவுடர் சேம் அதே மசாலாவா? இதில் வந்து நம்ம குழம்பு தூள் ஆட் பண்ண போகிறதில்ல, வெறும் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் வந்து கொரியாண்டர் பவுடர், ரெண்டு மட்டும் ஆட் பண்ண பவுடர் மட்டும். ஆமாம், நான் வந்து சமைக்கும்போது எல்லா பவுடரும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ரிச்சுவல்ஸ் மாதிரி போட்டுருவேன். நீங்கள் ஏன் பர்டிகுலராக இந்த குழம்புக்கு இந்த பவுடர்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க? ஒரு பேஸ் டிஷ் எதில் நம்மளுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த பேஸ் டிஷ்ஷோட டேஸ்ட் தான் அதில் இருக்கணும். எக்ஸாம்பிள் ப்ரான் தொக்கு, ப்ரான் டொமேட்டோனா அந்த டொமேட்டோவுக்கும் ப்ரானுக்கும் காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நிறைய பவுடர்ஸ் போட்டிங்கன்னா ஒன்று டாமினேட் பண்ணி எல்லாமே ஒரே டேஸ்ட்லேயே தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தக்காளி. செஃப், இது எவ்வளோ நேரமா கொதிச்சுட்டே இருக்கு? ஆஃப் பண்ணட்டா? சுண்டணும் திக்காகணும், புரியுதா? கருவாடை வந்து அப்படி பண்ணக்கூடாது. ஓகே, இங்கே பாருங்க, இந்த சைடு வச்சிங்கன்னா ஜென்டிலா, அப்படி ஒரு ஸ்டேட் ஜென்டிலா, மீன்லாம் உடையக்கூடாது. ஸோ மெதுவாக தான் நம்ம வந்துட்டு பூ போல. இது பேர் என்ன? ஸ்டிரிங். கலக்கிறது. ஏம்மா, நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கிறேன், கலக்கிறதான். ஆளையும் மண்டையும் பேர் உனக்கு. ஸோ இப்போ இந்த தக்காளியோட கலரும் அண்ட் காஷ்மீரி ரெட் சில்லியோட கலரும் சேர்ந்து நல்லா ரிச்சாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த தக்காளி உடஞ்சி வந்த உடனே இதில் ப்ரானை சேர்க்குறோம். இதோட பியூட்டி என்னென்னா, as I told you earlier, இது வந்து ப்ரானும் தக்காளியும் தான் ஸ்டார். மற்றது எல்லாமே அதை வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தான் போட்டிருக்கோம். சப்போர்ட்டிங். ஆமாம், எனக்கு இப்போ நீங்கள் இல்லையா அந்த மாதிரி. ஸோ சப்போர்ட்டிங்கில் இருக்கிறது இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே. செஃப், இதை நான் தான் கலக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கட் பண்ணணுன்னா கட் பண்ணி தரேன். என்ன போய் இப்படி சொல்லிட்டீங்க? இப்படி தாம்மா ஒரு பொண்ணு வந்துச்சு முதல்ல, ஒத்தாசைக்குன்னு சொல்லி ஷோவில் இல்லாத உபத்திரம்லாம் பண்ணிட்டு போச்சு. ஷோ பண்ணி ரொம்ப பாப்புலர் ஆகி கடைசியில் சிங்கப்பூர்லேயே மாப்பிள்ளை கிடைச்சிட்டாங்க அந்த பொண்ணுக்கு. ஸோ இதனால என்ன தெரியுது, நானும் ஒரு 10 ஷோ இந்த ஷோ பண்ணேன்னா ஒரு ஜப்பான்ல கூட எனக்கு கிடைக்கலாம். அப்புறம் நான் அங்கே போவேன். இது மட்டும் சும்மா ஒரு 1/2 கிலோ பண்ணி வச்சோன்னா 1 வீக் நோ குக்கிங், ஒன்லி ரைஸ் மட்டும் வச்சா போதும். ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, இதுக்கும் எனக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. இப்போ வந்து தக்காளியோட தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். இப்போ நம்ம ப்ரானை போட போறோம். இப்பதான் ப்ரானை போட போறோம். ஓகே, குக்கிங் ஷோக்கு வந்தாலே ஒரே டெம்ப்ட் ஆயிட்டே இருக்கிறது. அந்த ஸ்மெல்லு, அப்புறம் நாக்குல வந்து அந்த எச்ச ஊறிட்டே இருக்கிறது. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஷோ பண்ணனும். அந்த கீரை இருக்குல்ல, அதை எடுத்து கொஞ்சம் வாயில போட்டுக்கோமா. மரம் மென்னு சாப்பிடு. ஆடா மாடா என்ன போய் வந்து இப்படி சொல்றீங்களே. இப்போ வந்து ஃபைனல் ஃபினிஷ் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெயும் அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் கொஞ்சமாக சில்லி பவுடர் ப்ரானுக்கு தேவையான அளவு சேர்த்துக்க போகிறோம். ஓகே, மறுபடியும் ஒரு ஃப்ரெஷ் குக்கிங் மாதிரி. ஃப்ரெஷ் குக்கிங்கில் இது என்ன ஆகும்னா, இப்போ நம்ம முன்னாடியே ஆயில் நிறைய சேர்க்க பார்த்து உங்களுக்கு எல்லாத்துலையும் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகாது. அப்பப்போ நீங்கள் சேர்த்திங்கன்னா ஈவனாக எல்லாத்துலையும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதேமாதிரி ஸ்பைஸுமே இன்னும் கொஞ்சம் டாப் அப் பண்ண பார்த்து உங்களுக்கு ப்ராப்பரான மிக்சிங் ஆஃப் அ ஸ்பைஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான். அண்ட் கருவேப்பிலை எப்போதுமே லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுல பியூட்டி என்னென்னா, ஃபைனல் டச்சில் அந்த ரெஃப்ரெஷிங்கான கர்லீஃபுக்கான ஸ்மெல் கிடைக்கும். அண்டர்ஸ்டுட்? எஸ், அண்டர்ஸ்டுட். ப்ரான் வந்து லாஸ்ட் தான். லாஸ்ட்டாக போட்டு பிடிக்க மாட்டான். இதான் கலர் செம்மையாக இருக்குல்ல? ஆசமாக இருக்குது. ஒரே ஒரு கப்பில் மட்டும் வளர்ற பொண்ணு கொடுத்தா நல்லது, கொடுத்தா உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். இல்லைம்மா, எனக்கு பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, இது அப்படியே இருக்கட்டும். இதெல்லாம் இந்த மாதிரி ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது செட்டில் டவுன் ஆகி அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour சட்டியிலே இருக்கணும். அதுக்கு முன்னாடி யாராவது கை வச்சாங்கன்னா அவங்க கையை வெட்டிடணும். புரியுதா? இப்போ என்ன ஏதோ கேட்டியம்மா, கேளு. ஒன்றும் இல்லை, நீங்கள் ரொம்ப நல்லவர் செஃப். ஏன்னா குக்கிங் முடிஞ்சோடனே அது முடிஞ்சிச்சின்னு அர்த்தம் இல்லை. அப்புறம் இன்னொரு குக்கிங் ஸ்டார்ட் ஆகும்.
அந்த குக்கிங் தான் இப்போ நடக்க போகுது. ஓகே, இப்போ இவனையும் ரொம்ப நேரமா அவனையும் ஃப்ரை பண்ணிட்டே இருக்கணும். இல்லை இவனை ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண அவசியமே இல்லை, ஏன்னா ப்ரான் உடனே குக் ஆகிடும். ஸோ இப்போ ஹை ஃப்ளேம் வச்சுட்டு இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு, இவன் ரெடி. ஃபினித்தோ. இவன் ரொம்ப நேரம் ஆக மாட்டான், குட்டியரால சூப்பர் அசால்ட்டாக ரெடி ஆகிடும். கலரை பத்தியா எப்படி இருக்கு? தக்காளி சட்னி மாதிரியே இருக்கு. ஆஃப் பண்ணுறோம். இது கூட நல்லா வடித்த சோறு இல்லை பழைய சோறை எடுத்து நல்லா தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டு அதெல்லாம் நாங்களே கையில் சாப்பிட்டுப்போம். மசிச்சுட்டு அது கூட இந்த கருவாட்டு குழம்பு வச்சுட்டு மேலே இந்த ப்ரானை வச்சு லவக்குன்னு சாப்பிட்டோன்னா அப்படிதான் இருக்கும். இப்பயாவது இதுல இப்ப பாருங்க இந்த தட்டு என்ன, இதுல ஒரு 2 பீஸ் வைங்க. எப்படி போகுது? கீப் இட் தேர். டிசிப்ளினாக இருக்கணுமா? வாட் இஸ் திஸ்? இது வந்து பிளேட்டிங்லாம் பண்ணி சாப்பிடணும், புரியுதா? இப்போ நம்மளுடைய ப்ரான் சூப்பராக இங்கே ரெடி ஆகிடுச்சு. வாவ், இந்த கலரும் ப்ரானும் வேற லெவலில் இருக்குது. அதே மாதிரி பெப்பர் போட்டு ஒரு அருமையான பெப்பர் கருவாட்டு குழம்பு, இது ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி சூப்பர் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். Until then, bye from Chef Saravanan and Tara. Thank you.